அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து பிரச்சனை ஜோதிடர் ஈஸ்வரி ராஜுங்க. நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது கன்னி ராசிக்கு சித்திரை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது கன்னி ராசி அப்படின்னாலே நல்லா கூர்மையான புத்தி, நல்ல அறிவு, ஆற்றல் உள்ளவங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த கன்னிராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். அவர் போய் 7ஆம் இடத்துல இதுவரை நீச்ச நிலையில் இருந்தார். அதுக்கு பிறகு சித்திரை பாதிக்கு மேலே அவர் 8ஆம் இடத்துக்கு பயணம் பண்ண போகிறாரு. அதாவது 12 சூரியனோட சேர போகிறாரு. உங்கள் 12 சூரியன் வந்து 8ஆம் இடத்துல அப்படிங்கிறப்ப இதெல்லாம் வச்சு என்ன பலன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகங்கிற மாதிரி தாங்க. அதாவது 8 போய் 12 இருக்கிறது, 12 8 போய் மறையிடுது, இந்த மாதிரிலாம் நல்ல அமைப்பு தாங்க. அப்போ உங்களுக்கு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு மாற்றுறது, பேன் கார்டு மாற்றுறது, அதாவது கிரெடிட் கார்டு, பேன் கார்டு அப்ளை பண்ணுறது, அல்லது ஏதாச்சும் செல்ஃபோன் நம்பரை மாற்றுறது, இப்படி எழுத்து நம்பர் எண்கள் சம்மந்தப்பட்டதில் புது புது யுத்திகளை நீங்கள் கையாளுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே உங்களுக்கு இந்த எழுத்துத்துறை, பேங்க்கு, டாக்குமெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் ஒரு தாமதமாக இருக்கும், அல்லது ஒரு டைமுக்கு 2 டைமாக அதை செய்யக்கூடிய அமைப்பெல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நீங்கள் எதிர்பாராமல் திடீர் ஒரு மாற்றங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது ஒரு கடனுக்காண்டி ஒரு பேங்க்குக்கு நீங்கள் போய் அப்ளை பண்ணியிருந்தாலும் அங்கே உள்ள அமைப்பு உங்களுக்கு மாற்றி நீங்கள் வேறு ஒரு பேங்க்குக்கு போகக்கூடிய அமைப்பு எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு அதே போல் தந்தை வழி உறவு அல்லது கவர்மெண்ட் வழியில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா 12 சூரியன் 8 மறையிறதும் நல்ல பலன் தான். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு மறைமுகமான ஒரு சப்போர்ட்டிங் கிடைக்கும். நேரடியாக உங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் மறைமுகமான சப்போர்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அதே போல் உங்களுக்கு 4, 7 குரு பகவான் 10ஆம் இடத்துல அப்படிங்கிறப்ப நீங்கள் தொழிலில் அதிக கவனம் செலுத்துவீங்க. இந்த காலகட்டம் உங்களுடைய தூக்கம் ஏற்கனவே கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அப்போ இன்னுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தூக்கங்கிறது குறைவாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அதாவது ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி இதிலலாம் ஈடுபடுறவங்க கண்டிப்பாக ஒரு தூக்கங்கிறது பாதிக்கப்படும். நைட்டு கண் முழிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் கண்டகச்சனியாக இருக்கிறாரு. இருந்தாலும் கணவன் மனைவியிலே சில கருத்து வேறுபாடுகள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். அதனால் இந்த காலகட்டம் இன்னுமே 7 சனி கண்டகச்சனியில் தான் இருக்கிறார் சனி பகவான். அப்படிங்கிறப்ப நீங்கள் கணவன் மனைவியிலேயே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது, அல்லது நீங்கள் சந்திக்கும் நபர்களுடைய கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஆனால் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க மூலயமா ஒரு சப்போர்ட்டிங் கிடைக்கும். அதனால் இருந்தாலும் இன்னும் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க மூலயமா சில பிரச்சனைகளும் வரும். அதனால் நீங்கள் அனைத்துமே கவனம் தேவை அப்படிங்கிறது தான். உங்கள் ராசிக்கு 2 சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருந்து திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அதுக்கு பிறகு 9ஆம் இடத்துக்கு பயணம் பண்ண போகிறாரு. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் பொருளாதாரம் அப்படிங்கிறப்ப நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு வாய்ப்பு இந்த மாதம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தான். நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு பணம் கேட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மனைவி வழியில் உங்களுக்கு அது சப்போர்ட் செய்வாங்க, அல்லது நீங்கள் அத்தை உறவு முறை உள்ளவங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டிங் கிடைக்கும். அதுபோல் தந்தையோட வழியிலே உங்களுக்கு மறைமுகமாக சப்போர்ட் செய்வாங்க அப்படிங்கிறது தான். இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் இன்னும் கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறது தான். ஏன்னா உங்களுக்கு 5 6ல் அவரை போய் 7ல் அப்படிங்கிறப்ப குழந்தைகளுக்கு சுப நிகழ்வுகள் எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு கொஞ்சம் உடல் ரீதியாக அதாவது என்ன கவனம் தேவை அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு உடல் ரீதியாக கொஞ்சம் பாதம், இந்த கால் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்க சில பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அதெல்லாமே கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறது தான். உங்களுக்கு 6 சனி பகவான் அப்படிங்கிறப்ப நீங்களும் உடல் ரீதியாக கொஞ்சம் அதாவது நைட் ரொம்ப நேரம் முழிச்சிருக்கிறப்பையும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் தொந்தரவுலாம் உடல் ரீதியாக கொடுக்கும். இது அனைத்துலையுமே உங்களுக்கு கொஞ்சம் உங்கள் உடலை அக்கறையாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான். இருந்தாலும் நீங்கள் 8ஆம் இடம் செயல்படுறதுனால இன்சூரன்ஸு, அதிர்ஷ்டம் இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். புதன் அப்படிங்கிறதுனால ஏதாவது பத்திரம் டாக்குமெண்ட் மூலியமாகவோ அல்லது மாமன் வழியிலையோ எல்லாமே கொடுக்கும். மாமன் வழியில் சில உடல் உபாதைகள் மாமா அவங்களுக்கு உடல் உபாதைகள் அல்லது மாமாவுக்கு திடீர் சில பிரச்சனைகள் இதெல்லாமே கொடுக்கக்கூடும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு வழிபாடு அப்படிங்கிறப்ப நீங்கள் பெருமாள் வழிபாடு எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும்